இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி பிராண்டு. இது வந்து 250 நோட் புக் சீரிஸ் லேப்டாப்பு. இந்த லேப்டாப்போட பார்ட் நம்பர், மதர்போர்டு பார்ட் நம்பர் OSA MU2CR-HPC MVMP V1. இந்த மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மேட்டிக்ஸு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் போய் சர்வீஸ் பார்த்துட்டு வந்திருக்கு லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பு ஆல்ரெடி இன்னொரு சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்கு, அங்கே வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த லேப்டாப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து டெட்டு 19 வோல்ட் ஷார்ட் இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகும், அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ இதை கழட்டி பார்க்குறப்ப நான் ஃபஸ்ட்டு இது வந்து இந்த CLR இதை வந்து நான் செக் பண்ணுறேன். இதோட வேல்யூ வந்து நல்லா ஹையாக தான் இருந்துச்சு, 435 பக்கம் இருந்துச்சு. சம்டைம்ஸ் இதே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஐஸோட காயிலோட வோல்டேஜும் 435 தான் இருந்துச்சு, சேம் வேல்யூவில் தான் இருந்துச்சு. நான் அடுத்து ஒவ்வொரு காயிலாக நான் செக் பண்ணுறப்ப இந்த காயில் எனக்கு ஷார்ட் காமிச்சிச்சு. ஸோ இந்த காயிலுக்கு ஷார்ட் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் கிடையாது, அதே போல் இந்த கெப்பாசிட்டரும் கிடையாது. இந்த காயில் ஷார்ட் காமிச்சிச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டருமே கிடையாது இங்கே, அதே போல் இந்த கெப்பாசிட்டரும் கிடையாது. இது வந்து ரேம் செக்ஷனு. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரேம் ஐசி, அதாவது இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்துருக்கும். இந்த ஐசி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியில் ஒரு ஹோல் வந்துருக்கும். இந்த ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்து மெயின் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா 19 வோல்ட் ஷார்ட்டு. ஸோ நான் இதெல்லாம் செக் பண்ணுறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் CRL ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் இந்த காயில் வேல்யூவும் சேமாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இதில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ நான் இந்த மாஸ்பெட் வந்து ஒன்று கம்ப்ளைண்ட்டாக இருந்தது, அதை நான் எடுத்துகிட்டு திரும்பி இதே போல் P சேனல் மாஸ்பெட் போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா P சேனல் மாஸ்பெட் போட்டிருக்காங்க. ஸோ அகைன் போட்டு நான் செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் ஆச்சு, அதாவது இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும் இப்படிமா இருந்துச்சு. என்னென்னு பார்க்குறப்ப நான் இந்த கனெக்டர் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பேட்டரி ஐசி. இந்த பேட்டரி ஐசி வந்து பார்த்திங்கன்னா 8286L. ஸோ இதோட டேட்டா ஷீட்டு நான் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலும் அதோட அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா N சேனல் மாஸ்பெட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா P சேனல் மாஸ்பெட் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இதனால தான் அந்த 19 வோல்ட் ஷார்ட் வந்து நமக்கு வந்துருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாஸ்பெட்டையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா N சேனல் மாஸ்பெட்டை போட்டேன். N சேனல் மாஸ்பெட்டை போடவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு இந்த 19 வோல்ட் ஷார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம் ஐசி கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக் கண்ட்ரோலர் நான் ஒன்று யூஸ் பண்ணேன். 1.5 வோல்ட் பக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இந்த அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் காயில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இங்கே 1.5 வோல்ட் கொடுத்துட்டேன், அவுட்புட்டில் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் நான் லேப்டாப் ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகி லேப்டாப் ஒரு தடவை வந்து ரொட்டேட் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் டிஸ்பிளே எதுவுமே வராது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம் ஐசியோட பவர் குட் வோல்டேஜ் வேறு ஒரு ஐசிக்கு எனேபிளாக போகுது. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரேம் ஐசி நான் செக் பண்ணுறப்ப இந்த ஐசியோட இது கேட்டேன். இந்த ஐசியோட இது கேட்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி வந்து B4805316. இந்த ஐசியோட ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா TPS 51216 ஐசி. ஸோ நான் அந்த ஐசியை நான் செக் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி கிடச்சிச்சு. இந்த ஐசி வந்து இதோட டேட்டா ஷீட் நான் செக் பண்ணுறப்ப இதில் வந்து பவர் குட் லைன் இருக்குது. ஸோ பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த ஐசி TPS 51216 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசர் போர்டு, இந்த போர்டில் உள்ள ஐசி. ஸோ இந்த ஐசியை வந்து நான் எடுத்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் குட்டை எடுத்து வேறு இதுக்கு இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லக்கம் எனேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் தான் அப்படிங்கிறப்ப இந்த போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் குட்டை எடுத்து வேறு இதுக்கு எனேபிள் தருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் குட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஐசிக்கு எனேபிள் போகும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஃபுல்லி ஆன் ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த ஐசியை வந்து இங்கே எடுத்து வச்சிட்டேன். TPS 51216 ஐசியை நான் இங்கே வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நான் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டிஸ்பிளே எல்லாமே எனக்கு வந்துருக்குது. நான் இப்போ வந்து லேப்டாப் ஆன் பண்ணுறேன். லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய நாலேஜ் வளர்த்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு செக்ஷனாக இருந்தாலுமே அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் N சேனலாக தான் வரும். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணேன். பக் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சில இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகும் அப்படின்னா ஏன்னா பவர் கூட்டு, அந்த பவர் கூட்டு எதுக்குமே போகாமல் இருந்துச்சுன்னா பக் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த பவர் கூட்டுக்கு இன்னொரு ஐசிக்கு எனேபிளாக போச்சு அப்படின்னா பக் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்.